இருமும் போதோ இல்ல தும்மும் போதோ இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் போது உங்களுக்கு யூரின் லீக் ஆகுற மாதிரி இருக்குன்னா அப்போ உங்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்வாலண்டரா நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லாம யூரின் லீக் ஆகும்போது அதை நம்ம யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். நம்மளோட யூரினரி சிஸ்டம் ஒரு 2 மசிலை பொறுத்து தான் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று நம்மளோட டெட்ரோசால் மசில், இன்னொன்று நம்மளோட ஸ்பிங்க்டர் மசில். இந்த டெட்ரோசால் மசில் தான் உங்களோட யூரினரி பிளாடர் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி யூரினை பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ஸ்பிங்க்டர் மசில் தான் யூரினை எக்ஸிட் பண்றதுக்கு ஒரு டோரை ஓபன் பண்ண போகுது. இந்த 2 மசிலுமே நல்ல பேலன்ஸா இருந்தா மட்டும்தான் நம்மளோட யூரினரி சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஸ்பிங்க்டர் மசில் வீக்கா இருக்கிற சமயத்துல யூரின் ஹோல்ட் பண்ண முடியாம யூரின் லீக் ஆகலாம். இல்ல பிளாடர் மசில்ஸ் எல்லாம் பயங்கர ஆக்டிவா இருக்கிறதுனால இன்வாலண்டரா ட்விச் ஆகுறதுனால ஹோல்ட் பண்ண முடியாம யூரின் லீக் ஆகலாம். அப்படியும் இல்லைன்னா நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ்னால கூட யூரின் லீக் ஆகும். இந்த இன்கான்டினன்ஸ் சில பேருக்கு டெம்பரரியா இருக்கும், ஒரு சிலருக்கு பிசிக்கல் சேஞ்சஸ்னால வரலாம், இல்ல ஒரு சிலருக்கு நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்னால வரலாம். டெம்பரரியா யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வரும், அதிகமா ஆல்கஹால் அண்ட் கஃபைன் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வரும், as well சில மெடிகேஷனோட சைடு எஃபெக்டா கூட இந்த இன்கான்டினன்ஸ் இருக்கலாம். பிசிக்கல் சேஞ்ச்னால எப்படி வரும்னா சைல்ட் பர்த் அப்போ, பிரெக்னன்சி அப்போ, மெனோபாஸ் அப்போ, இல்லைன்னா ஒரு சில மேலுக்கு வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜா இருக்கும் போது வரும். ஸோ நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட இது வரலாம். ஸ்ட்ரோக்கு, பார்க்கின்சன் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்றது ஒரு சிம்டம், ஒரு டிசீஸ் இல்லை. ஸோ இதை நம்ம ஈஸியாவே கியூர் பண்ணலாம் வித் பெல்விக் ஃப்ளோர் ரீஹேப்.